பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசி வந்து கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. BTC டவுன்லோட் பண்ணிக்க டெய்லி டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,01,889 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா, நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட்டாக வந்து ஓகேங்களா. பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டோட நைட்டாக திரும்ப தூக்கிட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதாவது நேற்று வந்த லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $98,330 லோ வந்துட்டு திரும்பவும் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,01,000 மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஏரியா கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அகெயின் மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போது அடுத்து என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் கூட கீழேயும் ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 97,900லேருந்து 93,450 ஓகேங்களா. கீழே ஒரு டிமாண்ட் ஏரியாவும் இருக்குது ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு ப்ரைஸு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு புல்லிஷ் கேண்டல் மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா. ஒரு வேளை ப்ரைஸு நம்மளுக்கு இன்னைக்கு சரிங்களா, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து 1,03,400 மேலே போய் இன்னைக்கு டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ஸோ ப்ரைஸை அகெயின் புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது மேலே ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மேலே நம்மளுக்கு ஒரு சப்ளை ஏரியாவும் கிடச்சிருக்கு. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,800லேருந்து 1,06,500 ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 1,06,500 இந்த சப்ளையை உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் டெய்லியில் ஓகேங்களா. ஸோ டெய்லி கேண்டலில் இந்த 1,06,500 சப்ளையை வந்து உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து அக்ரெசிவாக புஷ் ஆகும் மேலே சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த கீழே வருது வந்து அதாவது இங்கே ஃபால் வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் தான் ஓகேங்களா. இது நம்மளுக்கு வந்து ரிவர்சல் கிடையாது. அதாவது பியரிஷ்கான வேலையே இங்கே இல்லை சரிங்களா. பியரிஷ் ஆகலை மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் தான் ஓகேங்களா. ஸோ பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன். பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா, ஸோ நேற்று கூட நான் வந்து டெலகிராம் லைவ் போயிருந்தேன் நம்ம குரூப் மெம்பர்ஸ்கிட்ட. ஸோ அவங்ககிட்ட கூட பேசியிருந்தேன் சரிங்களா. ஸோ அதில் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டார், ப்ரோ எப்படி ப்ரோ இது வந்து என்னென்னா நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா ஜூன் ஜூலைலேருந்து தான் ப்ரோ ஸ்டார்ட்டே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் பாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதான் ஜூலை மந்தோட கேண்டல் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஜூன் மந்த்து பாருங்கள் சின்னதாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜூலை மந்த்லேருந்து பாருங்கள் ப்ரைஸ் வந்து நல்லாவே ஹை ஆகிருக்கு ஓகேங்களா. ஜூலை மந்த்லேருந்து நல்லா புஷ் கொடுத்துருக்கு. அதாவது நான் சொல்கிறது வந்து புல் சீசனில் ஓகேங்களா. புல் மார்க்கெட் சீசன் அப்போ பாருங்கள் ப்ரைஸ் இங்கேருந்து நல்லாவே புஷ் ஆகிருக்கு 2021 ஜூலை சரிங்களா. ஸோ எவ்வளோ தோல் புஷ் ஆகிருக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ ஜூலை மந்தோட ஓப்பன் கேண்டில் இங்கே இருக்குது சரிங்களா. அதுலேருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இந்த ஹைவேக்கு வச்சுன்னா கிட்டத்தட்ட 98%, அதாவது கிட்டத்தட்ட 100% கிட்ட இங்கேருந்து ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிருக்கு ஓகேங்களா. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 1 2 3 4 5 மாதத்தில் 100% பம்ப்பு. எப்போது இது 2021 ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது இல்லையா, எப்போன்னா 2017 ஓகேங்களா. அந்த சைக்கிளோட ஹை ஃபார்ம் ஆகுது இல்லையா $19,000. அதுலேயும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடம் தான் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பார்த்தோன்னா இதுதான் ஜூலை மந்தோட கேண்டல் ஓகேங்களா. ஸோ அது வைக்கும் பாருங்கள் நம்மளுக்கு சின்னதாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது வைக்கும் பாருங்கள் ப்ரைஸ் நம்மளுக்கு சின்ன மூமெண்ட்டு தான் கொடுத்துருக்கு. ஸோ ஆல் டைம் ஐயை உடச்சி அந்த ரேஞ்சு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக அந்த ஆல் டைம் இது தான் அந்த ப்ரீவியஸாக இருக்க ஆல் டைம் ஐயை உடச்சி அந்த ரேஞ்சு பக்கத்தில் தான் இருந்தது ஓகேங்களா. ஆனால் இந்த ஜூலை மந்த்துக்கு அப்புறம் பாருங்கள் என்ன மாதிரி மூமெண்ட்டு ஓகேங்களா. இது ஜூலை இந்த கேண்டல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூலை கேண்டல் ஓகேங்களா. இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு மூமெண்ட் வந்துருக்குன்றது. ஸோ கிட்டத்தட்ட எந்த லெவலுக்கு போயிருக்குன்றது பாருங்கள். இதுதான் ஓப்பனு. ஹை எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700% ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
இந்த ஜூலை மந்த்துக்கு அப்புறம் தான் ஒரு பிக்கான மேசிவான மூவ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது. சரிங்களா? ஸோ அதுபடி பார்த்தோன்னா இந்த மந்த்து கேண்டில் வந்து நான் என்ன எதோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15,000க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பேர் மினிமம் 1,20,000 அது போகும் இந்த மந்த்து கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் 7 நாள் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது. ஓகேங்களா? அப்படி இல்லை ப்ரைஸ் இதே ரேஞ்சில் க்ளோஸ் வச்சா கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அடுத்த மந்த்து வந்து தூக்கிடுவோம் மேலே. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் அது ஜூன் மந்த்து கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜூன் மந்த்தே நான் என்னென்னா ஒரு புஷ்ஷு கொடுத்துட்டு மேலே வந்து நிறுத்துவான், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சின்னதாக வந்து டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்குவான்னு நினச்சேன். ஆனால் அந்த டம்பை வந்து ஜூன் மந்த்தே கொடுத்துட்டான். சரிங்களா? ஸோ அதனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான புல்லிஷ் மந்த்தே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு ஆல்ட்டு சீசனும் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஆல்ட்டு சீசன் நான் சொல்லிட்டு ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பம்ப் ஆகும். சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஆல்ட்டு சீசனை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாமினன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ட்ராப் ஆகுது நல்லாவே. டாமினன்ஸை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிடிசி வந்து இன்றைக்கி கேண்டில் வந்து 1,03,500க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்து இருக்கிற இந்த சப்ளையை நோக்கி ப்ரைஸு போகும். அப்படி கீழே வந்தால் கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. கீழே வந்ததுன்னா கூட நமக்கு அழகாக வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா பெருசாக இருக்குது. ஓகேங்களா? அந்த டிமாண்ட் ஏரியாவை முட்டிட்டாது மேலே போகும். ஸோ நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை நான் வந்து நேற்று வந்து அந்த குரூப் மெம்பர்ஸ்கிட்டே சொல்லியிருக்கேன். நான் இப்போ இங்கே பொதுவாகவே சொல்கிறேன் எல்லாருக்கும், இன்னும் ஒரு 5 மாதம் இருக்குது. ஓகேங்களா? 5 மாதம் என்னென்னா பல்ல கடிச்சிட்டு நம்ம உக்காந்தாலே போதும், கண்டிப்பாக மார்க்கெட் நம்மளுக்கு ரிக்கவரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ யாருமே வந்து பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பான முறையில் ஆல்ட்டு காயின்ஸ் நம்ம ஆல்ட்டு சீசன்றது வரும். ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு காலகட்டம் வரும். ஓகேங்களா? நம்ம எப்போ பை பண்ணணும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ட்டு காயின்ஸ் பிடிசி டாமினன்ஸ் வந்து 55க்கு கீழே. ஓகேங்களா? 55 கீழே 50 ரேஞ்சுக்கிட்ட போயிட்டு நம்மளுக்கு வந்து 50-55 கிட்ட ரேஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பம்ப் ஆகிட்டு. ஓகேங்களா? ஒரு 6,000-7,000 போயிட்டு அந்த மாதிரி இருந்தால் பிடிசி வந்து நம்மளுக்கு வந்து 150-170 அந்த 150-160 அந்த ரேஞ்சில் இருக்கும் போது கூட நம்ம ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பயப்படணும். இப்போ டாமினன்ஸும் மேலே இருக்குது, இத்தீரியமும் கீழே இருக்குது. அதனால் இப்போ நம்ம எந்த விதத்துலையும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு 4-5 மாதம் தான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து பல்ல கடிச்சிட்டு உட்காந்தா போதும், கண்டிப்பான முறையில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து டாமினன்ஸை பற்றி பார்த்துரும். ஓகேங்களா? ஏன் நான் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நான் வந்து அந்த லைவ் போயிருந்தேன். அப்போ நிறைய பேர் கொஞ்சம் பயந்து தான் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ ஆல்ட்டு சீசன் எப்படி ப்ரோ நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எல்லாருக்குமே நான் பொதுவாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக எனக்கு 2-3 மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ அது ஓகேங்களா? ஸோ ரைட். இப்போ டாமினன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸாக இருக்க ஹையை உடச்சிட்டு மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செல்லிங்கான செயின் தான். ஓகேங்களா? இது செல்லிங்கான செயின்லேருந்து கண்டிப்பாக கீழே வரும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் வரல, இங்கே நம்மளை ஏமாற்றிட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுவும் நம்மளுக்கு செல்லிங்கான செயின் தான். ஆனால் இதுவும் கீழே வரல, இங்கேயும் நம்மளை ஏமாற்றிட்டான். சரிங்களா? ஸோ 2 இடத்துல ஏமாற்றிட்டு மறுபடியும் வந்து ப்ரைஸை வந்து அதாவது டாமினன்ஸை வந்து இன்னும் வந்து தூக்கின்னு போகிறான் மேலே. சரிங்களா? ஸோ அடுத்து இருக்க நம்மளுக்கு சப்ளை ஏரியா எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சப்ளை ஏரியா. எதுனா 67.66 71.33. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இப்போ நம்மளுக்கு அடுத்த ஒரு வந்து கிராஷ் மாதிரி வந்தது, நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்ததுன்னா அந்த ரிஜெக்ஷன் வந்து ஹெவியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே 2 தடவை ஏமாற்றிட்டான் பார்த்தீங்களா? ஸோ 2 தடவை இல்லை, இது ஒரு இது. ஓகேங்களா? 3 தடவை ஏமாற்றிருக்கான். ஸோ இந்த 3 தடவை ஏமாற்றுறதுக்காக இந்த வாட்டி கீழே வந்ததுன்னா நல்லா ஒரு அக்ரெசிவாக புஷ் கீழே வரும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் சப்போஸ் மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க சப்ளை ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சப்ளை ஏரியா 67லேருந்து 71. ஓகேங்களா? அப்படி அது இருக்க போகாமல் இங்கேருந்தே கீழே வரலான்னு வச்சுக்கோங்க. ஸோ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 65.38க்கு கீழே க்ளோஸ் வைக்கணும்.
ஓகேங்களா. ஸோ இந்த மந்த்லி கேண்டில் வந்து நம்மளுக்கு 65.38 கீழே க்ளோஸ் வச்சதுன்னா அப்படியும் க்ளோஸ் வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. மேலேயே போகாமல் இதை ட்ராப் மாதிரி வச்சுட்டு திரும்ப வந்து கீழே உள்ளே வந்து இதுக்கு ப்ரீவியஸாக இருக்க கேண்டலோட லோக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான்னா அடுத்த கேண்டில் கீழே தட்டானா அதுக்கப்புறம் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா. ஸோ அதனால் இது டாமினன்ஸை பொறுத்த வைக்க மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா வீக்லி அதாவது மந்த்லி கேண்டில் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் தாங்க இருக்கான். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பெருசாக வந்து பையிங் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட அவன் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் தான் இருக்கான். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ரிஜெக்ஷன் வரும். ஓகேங்களா. ஸோ இது மேலே ஏறுதுன்னு நினச்சி ஐயோ மேலே ஏறானே அப்படின்னு நினச்சி நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்து ஐயோ போர்ட்ஃபோலியோ ட்ராப் ஆகுது அப்போல்லாம் நினச்சி பதறே இது மேலே ஏறினா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலே ஏறினா கண்டிப்பான முறையில் அவன் கீழே இறங்குவான். கீழே வரும்போது ப்ரைஸ் நம்மளுக்கு ஹைக் ஆகும். எது நம்ம ஆல்ட் காயினோட ப்ரைஸ் ஹைக் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜுவல்ஸை வச்சு அந்த அமௌண்ட்டை உள்ளே போட்டுருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பயம் ஃபியராக இருக்குது. ஏன்னா மாதம் இது கட்டணும் அப்படின்ட்டு நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ என்னென்னா உங்ககிட்ட வந்து எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை வந்து இதில் போடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது அடுத்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு 2 இப்போ சொன்னால் அடுத்து அட்லீஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்காவது எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்படி இருக்கிற அமௌண்ட்டை தான் போடணும். நான் வந்து எப்போ சொன்னேன் 2022 நான் சொல்லிட்டேன். அடுத்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வைக்கும் அந்த அமௌண்ட் போடுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். ஓகேங்களா. ஸோ அதே தான் நான் இப்போயே சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கமிட்மெண்ட் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ ப்ரோ இவ்வளோ லாஸ் ஆகுது அவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போது உதாரணத்துக்கு ப்ரைஸ் கீழே வந்துன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ டெய்லி கேண்டல் நேற்று பாருங்கள், நேற்று ப்ரைஸ் எவ்வளோ தொழில் கீழே வந்தது பார்த்தீங்கன்னா 98,300 கீழே வந்தது. இது மாதிரி ப்ரைஸ் அக்ரெசிவாக கீழே வந்துருக்கும்போது மார்க்கெட்டை பார்க்காதீங்க. ஓகேங்களா. ஃப்ரீயாக விட்டுடுங்க. அடுத்த நாள் கேண்டலோட க்ளோஸ் பாருங்கள். இப்போ பாருங்கள் நேற்று வந்து 98,300 வந்திருக்கும். அப்போ நிறைய பேர் பயந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல விற்றுருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் நைட்டாக பாருங்கள் பிக்கெஸ்ட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான். அவன் 101,000 போய் க்ளோஸ் வச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது மாதிரி ஒரு ப்ரைஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகுது, ரொம்ப அக்ரெசிவாக ட்ராப் ஆகும்போது அதை பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம சைக்காலஜியாக நம்ம அஃபெக்ட் ஆகும். நீங்களே உங்களுக்கே தெரியாமல் சரி போதும் நம்ம விற்றுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினப்பெல்லாம் வரும். ஓகேங்களா. நான் சொல்கிறது என்னென்னா இன்னொரு 5 மாதம் ஓகேங்களா 5 மாதம் நம்ம பல்ல கடிச்சிட்டு உட்காந்தோன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சொல்கிறேன் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு வெளியில் வரலாம். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பெரிய டார்கெட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா. நான் சொல்கிறது ஆல்ட் காயின்ஸில். ஓகேங்களா. ஆல்ட் காயின் வந்து இந்த காயின் வந்து இவ்வளோ தூரம் போவோம், இந்த காயின் வந்து இவ்வளோ தூரம் போவோம், அந்த 10 கிராஸ் போவோம், 50 கிராஸ் போவோம், 20 கிராஸ் போவோம், அது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நம்ம வந்து மார்க்கெட் கிட்ட இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க. ஏன்னா அது என்ன நடக்கணும் ஒரு குறிப்பிட்ட டைமில் இன்கேஸ் உங்களுக்கு ரிவர்ஸலோ இல்லை ஏதாவது ஒரு இது ஃபார்ம் ஆனால் கூட நீங்கள் அதை பார்த்தா கூட நீங்கள் வெளியில் வரத்துக்கு மனசு வராது. எனக்கு இங்கே தான் போய் ஆகணும், எனக்கு இந்த இடத்துல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாண்டர்டாக நின்றுடுவோம். ஓகேங்களா. அப்போது அந்த இடத்துக்கு போனால் தான் நான் வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லி மாட்டிப்போம். ஓகேங்களா. ஏன்னா லாஸ்ட் சீசனில் இதை மாதிரி நிறைய பேர் மாட்டினாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த டைம் பீரியடு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது எதாவது வந்ததுன்னா மார்க்கெட்டில் வந்த வைக்க போதும் நம்ம வெத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து நான் போட்ட காசுலேருந்து 10 கிராஸ் வரணும், 20 கிராஸ் வரணும், 30 கிராஸ் வேணும் அப்படிலாம் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. வந்ததுன்னா எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து என்ன கொடுக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட்டுக்கிட்ட எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்க தேவையில்லை. ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்த சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. மார்க்கெட் கிட்ட நாம் எதுவுமே கேட்க தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த விஷயம் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டு ப்ரோ அப்படின்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. மார்க்கெட் என்ன நினைக்குது, மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் கிட்ட நாம் இதுதான் வேணும்னு கேட்க தேவையில்லை. இது நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இது என்னுடைய கருத்து. இது வந்து உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா எனக்கு இது கமெண்ட் பாக்ஸில் வந்து கரெக்டு ப்ரோ அப்படின்றத மட்டும் போடுங்க. ஓகேங்களா.
ரைட், ஓகே. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இத்தீரியமை பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வாரம் நான் போடவே இல்லை வீடியோ, நான் எல்லாத்தையும் அப்டேட்டை வந்து நான் பார்த்துருவேன். சரிங்களா? ஸோ இத்தீரியமில் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு இத்தீரியமில் வந்து என்னென்னா ஒரு டிமாண்ட் ஏரியா இங்கே இருக்குங்க. அது இன்னைக்கு காலைல தான் நான் பார்த்தேன். ஸோ நேற்று நான் கூட பேசவே இல்லை அதை பற்றி. ஸோ இப்போ தான் நான் பார்த்தேன். ஓகேங்களா? ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா என்னன்றது நோட் பண்ணிக்கோங்க. 2132 1962. ஓகேங்களா? இதுதான் டிமாண்ட் ஏரியா. அந்த டிமாண்ட் ஏரியாவை தான் டேப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இதை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிடிசியில் டிமாண்ட் ஏரியா தெரிஞ்சுது. அந்த டிமாண்ட் ஏரியா கீழே வந்து பிக்கெஸ்ட்டு மேலே போனான். இவன் அதுமாதிரி டிமாண்ட் ஏரியா இல்லையே அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஏரியா கிடச்சிது எனக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை தான் டேப் பண்ணி ப்ரைஸ் இப்போ மேலே போயின்னு இருக்கான். சரிங்களா? ஒரு வேளை நம்மளுக்கு வந்து இந்த டிமாண்ட் ஏரியா ஒர்க் ஆகுதுன்னா இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகும். அப்படி இல்லை ப்ரைஸ் இதை டிமாண்ட் ஏரியா பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்து எங்கே டிமாண்ட் ஏரியா இருக்குன்றதை பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு இதுதான் டிமாண்ட் ஏரியா. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ ப்ரைஸ் மேபி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்குது. ஸோ மேபி வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப வந்து ஒரு டம்ப் அடிச்சுட்டுக்குள்ளே மேலே போகலாம். ஓகேங்களா? டம்ப்புன்னு நான் சொல்கிறது வந்து விக்கு. ஓகேங்களா? அதே தான் இந்த பிடிசிக்கும். ஓகேங்களா? ஸோ மேபி இது கீழே வந்ததுன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா கீழே வந்து நமக்கு இங்கே டிமாண்ட் ஏரியா இருக்கு இல்லையா? ஸோ கீழே வந்து இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு எப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் கன்சிடர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 1,06,500 உடைக்கணும். ஏன்னா அங்கே ஒரு சப்ளை வந்து கிரியேட் பண்ணிட்டானுங்க. ஓகேங்களா? அந்த சப்ளையை வந்து நம்மளுக்கு உடையணும். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேடியை பற்றின நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நாளைக்கு நாளைக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக கேடியோட அப்டேட் வந்து அதில் ஃபுல்லாகவே நான் இருக்கும். சரிங்களா? கேடியை பற்றி ஃபுல் அனாலிசிஸ் நான் போட்டுடுறேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு இல்லைனா நாளைக்கு அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடும்போது கேடியோட நான் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா கேடியோவில் வந்து நான் ஒரு முக்கியமான பேட்டர்ன் பார்த்துருக்கேன். ஸோ அதில் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால தான் நான் கொஞ்சம் அது வெயிட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கேடியை வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ நான் இந்த எல்லோ லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனால் க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா? அதாவது இந்த வீக்லி கேண்டலில் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் வந்து வச்சுருக்கான். ஸோ அதை தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த லோவை வந்து அவன் இது பண்ணி, அதாவது ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போனான்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னில் வரும். ஓகேங்களா? அப்படி லோவை உடைக்காமல் மேலே போனால் கூட இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது நான் என்னன்றது நான் வந்து இது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து என்னென்னா இந்த ஏரியாவுக்கு கீழே போகாமல் இங்கே கொஞ்சம் ஒரு அப்பும் வரும்போது நான் அது வந்து என்னன்றது பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நான் வந்து பார்க்குறேன் எப்படின்றது. சரிங்களா? பட் ஆனால் இவன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் வந்து மேலே வந்து ரிக்கவரி ஆகிடும் கேடிஏ. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து போயிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரைட்டுங்க, அவ்வளோதாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ப்ரோ, நான் சொன்ன விஷயம் கரெக்டாக அப்படின்றது. ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. கடைசியாக ஒன்று விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.